நாயிரிக்கடலிலிருந்து இட்டு தச பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்தை காணல. நாயிரிக்கடலிலிருந்து இட்டு தச பார்த்திருந்து எங்கே எங்கே காத்திருந்து காணல. மணியேழு இட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் தோணல.
மேடைக்கு பொருத்தமா இருக்க. சரி மாமா. நல்ல அம்சமா இருக்க. புரியுதா? பூதகண மாதிரியே இருக்க. இப்ப நீ என்ன பண்ண? நீ இப்ப என்னையா பாருங்க? இப்ப என்னடா பண்ண? தண்ணியை தான் போட்டு தகராறு பண்ணாதேன்னு பாருங்க. அப்படி யாரை பார்த்து பாரு? அறிவு இருக்கா? சபை நாகரிகம் தெரியுமா உனக்கு? தெரியாதா? தெரியுமியா? அப்படியே நாங்க கொஞ்சம் நடச்சிருந்தாலும் நீ வெளியில சொல்லலாமாடா? அப்படி சொல்றியா? இது நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. என்னடா அது புதுசா இருக்கேப்பா? என்னடா ஆளாளுக்கு தெரியாம கேட்கிறேன். நீங்க நாடாதுல அடிமுடிவு தரவளுக்கு வந்தீங்களா? நான் தப்பா பேசுறையா? இப்ப நான் என்ன வார்த்தை சொன்னேன்? தண்ணியை தான் போட்டு தகராறு பண்ணாதேன்னு பண்ணேன். அப்படி நீ கையை எப்படி நீ எங்க போய் கையை நீ தண்ணி? நான் தப்பா சொல்ல மச்சான். ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றேன்? அந்த காலத்துல ஊர்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. சரி, சாமியை கும்பிட்டு நல்லபடியா ஆரம்பிப்பாங்க அப்ப. ஆமா. ஆனா இப்போ சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கும்பிட்ட சாமி எல்லாம் முத்துமாரியம்மே, காளியம்மே, அந்த மாதிரி அம்மே. சரி, இப்ப கும்பிடுற அம்மா என்ன தெரியுமா? என்னம்மே? பிராந்திகா தேவி அம்மன். என்னம்மே? பிராந்திகா தேவி. அதை கும்பிட்டா தான் எந்த விசேஷமா இருந்தாலும் நல்லா நடக்குது. சரி, அதை மட்டும் கும்பிடாம வந்து நாடகத்தை ஆரம்பிச்சா நாடகமே விளங்காதுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. தண்ணியை தான் மூட்டை போட்டு இப்படி தகராறு பண்ணாதீங்க. அப்பா மியூசிக் பார்ட்டி தம்பி அடி குமுக்கு இருக்கிறது என்ன காரணம்? இல்ல நம்ம மைக்கத்த அந்த அளவுக்கு அண்ணன் மேக்சர் போட்டுக்கிறே. கல்யாணம் ஆயிடுச்சா? மாம்பாளியா பாத்துக்கிட்டு தெரியுது. கல்யாணம் ஆயிடுச்சானே? அப்படியே கல்ல முன்னாடி பாக்குற மாதிரியே பாக்குற. கொஞ்சம் சிரிச்ச போது நல்லா அமுலிமையா உட்காந்து. சரியா? நம்ம ஊர் திருவிழா நம்ம மேக்சர் சிரிச்சு சிரிப்பா ஒரு வாட்டி. ஏன் மாப்பிள்ள அது நம்ம அண்ணன் தாண்டாது. அப்படியா? ஏமா நல்லா சிரிச்ச போது உட்காந்து எப்படி வரைக்கும் இடையில மட்டும் பழகிற பயில நம்பி விட்டு போறத கொட்டி அத்து போறாங்க. ராஜா உனக்கு முன்னாடி ஒரு சாமானுக்கு முன்னாடி மாமா வச்சுல கூட்டத்தை அப்படியேங்கப்பா 1 கிலோமீட்டருக்கு சரியான கூட்டம் மாமா. என்ன எல்லோ ஓட்டா எல்லாம் எடுக்க முடியாது இருக்கேன். ஓட்டா எல்லாம் எடுக்க முடியாது. தப்பி தேடி கூட்டி அந்த புள்ளை யாரும் விட்டாதே அந்த கூட்டத்துல கண்டுபிடிக்க முடியாது. அட்டேங்கப்பா சரியான கூட்டமா உட்காந்துருக்கா. இந்த இப்பதான் ஒரு பிள்ளைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறா. தமிழ்ல ஊத்துதா மூக்குல எறிகிற போது மெல்ல மெல்ல நீ வாட்டுக்கு இங்கே வாத்துக்கிட்டு அங்கே ஊத்திக்கிட்டு இருக்க. பப்படம் வாத்துக்கிட்டு அங்கே பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறா மூக்குல எறியாது. இங்க வாத்துக்கிட்டு ஊத்தாது, அங்க வாத்து பிள்ளைய பார்த்து ஊத்து. பரவாயில்ல, அருமையான கூட்டமா பார்த்து நாடா பாக்குறீங்க. கூட்டத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்தவர்களை வரையறுக்கிறோம். பெரிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பெரியவர்களே, தாயினோட தானர்களே, பெரியவர் சென்ற வழியில் தவறாமல் சென்று இறங்கிலே காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருமடி மக்களை இந்த காலை இளைஞர்கள் வருங்கால வாலிபர் வளர்க்கும் எங்களது நாடா கலைக்குழு சார்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை நல்லபடி ஆரம்பிச்சாச்சு. வேற என்ன கராட்டம் ஆரம்பிச்சிருக்கேன்? ஏன் கராட்டம் தூக்கி வச்சு கொண்டு குத்திருப்பாங்கல்ல, என்னத்த காசா குத்திருப்பாங்க. நல்லபடியா நாடகத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி அன்னதானத்தை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, இந்த கூட்டம்ல நாடகத்து வந்த கூட்டம் நினைக்கிறீங்களா? வேற அதெல்லாம் ஒரு மதியம் கிடையாது. வேற இங்க என்னடா கரிச்சோறு ஒரு ஆளே போய் சாப்பிட்டோமா, ஆனா 4 பேர் வாழ் கத்துறேன் பார்த்தோமா அப்படின்னு வந்து உட்காந்துருக்க கூட தான் முக்காவாசி கூட்டம். அப்படித்தானே முக்காவாசி கூட்டம் அப்படித்தான் வந்து உட்காந்துருக்கோம். இருந்தாலும் விடிய வரைக்கும் நம்ம நாடகத்தை உட்காந்து பாருங்க. ஏன் தெரியுமா? ஏன் இன்னைக்கு கிடாவெட்டு பூஜை நடந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன நாடகம் வச்சிருக்காங்க? வள்ளி திருமணம் நாடகம் வச்சிருக்காங்க. ஆமா, இந்த வள்ளி திருமண நாடகத்தை விடிய வரைக்கும் யார் யார் உட்காந்து பாக்குறீங்களோ கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகும். ஆமா, கல்யாணம் ஆகாதவளுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும் மாமா. அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். புள்ள உனக்கு நல்லபடியா விடிய வரைக்கும் வந்து நாடகத்தை பாருங்க. ஏன் தெரியுமா? வந்தவன கூட்டத்தை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கூட்டம் இருந்தாலே எனக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு மாமா. ஏன் என்ன காரணம் மாப்ள? ஆனா கூட்டத்தை பார்த்தாலே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பயம்? அப்படி என்ன? ஒரு வாரம் முடி பார்த்திபனூர் பத்திலா? எது பார்த்திபனூர்? பார்த்திபனூர் டவுனுக்குள்ள நாடகம். சரி, இதெல்லாம் என்ன கூட்டம்? இதோட 4-5 மடங்கு கூட்டம் மாமா. சரி, நிக்கிறது கூட இடம் இல்ல. கூட்டம் 1 கிலோமீட்டர் கட்டிக்கிட்டு ஏறுது. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அந்த பார்த்திபனூர் டவுனுக்குள்ள அதுவும் இந்த காலத்துல நாடகத்தை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் பார்த்து நாடகம் பாக்குது. சூப்பரா எப்படியா அந்த கூட்டத்துல நம்ம பேசி பேர் வாங்கிடணும்னு. சரி, நானும் பப்புனஸ் வெளியே வேகமா போட்டு வந்து சரி வெளியில வந்து பாட்டு பாடுறேன், காமெடி பண்றேன், என்னென்னமா பேசி பாக்குறேன். சரி, உட்கார்ந்து ஒரு ஆளும் சிரிக்கல, ஒரு ஆளும் கை தட்டல. ஏன் மாப்ள? நானும் வந்து நல்லா பேசினேன் மாமா. ஏன் மைக் செட் எதுவும் சரியில்லையா? மைக் செட்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, உட்கார்ந்து ஆளுகளும் நல்ல கூட்டமா இருந்துச்சு. நானும் நல்லா தான் பேசினேன். சரி, ஆனா உட்கார்ந்து ஒரு ஆளும் சிரிக்கல, ஒரு ஆளும் கை தட்டல. ஏன் என்ன
என்ன காரணம்? என்னடான்னு பார்த்தா அங்க உட்காந்து நாடகம் பார்த்த புள்ள யாரு யாரு? பார்த்திபனூர்ல பாலை வேலை பார்க்க வந்து இந்திக்காரங்க உட்காந்து நாடகம் பார்த்துக்கு இருந்திருக்காங்க. இந்திக்காரங்களா? இந்திக்காரன் போய் நான் தமிழ்ல பேசுறேன் உனக்கு மசிரா புரியும். அது சரிதான். கை தட்டுறாங்க கீழே இருந்த கேஷா நக்கி சாப்பா அப்ப நக்கி போச்சு அன்னைக்கு நாடகம். இந்திக்காரங்க எல்லாத்துக்கும் வந்துட்டேன் மாமா. என்ன சொல்றீங்க? நம்மளோட நாத்துனர்றேன், கொத்துனார் வேலை பாக்குறேன், பெயிண்ட் அடிக்கிற வேலை பாக்குறேன், ஆசாரி வேலை பாக்குறேன். சரி, இன்னும் இந்திக்காரன் பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா நம்ம நாட்டுக்குள்ள? என்ன வேலை? இந்திக்காரன் பார்க்காத ஒரே ஒரு வேலை, இன்னும் நாடகத்துல பப்புனு வேஷம் மட்டும் போடல. நாடகத்துல பப்புனு வேஷம் மட்டும் போடல. பப்புனு வேஷமா? இன்னும் 2 வருஷம் போச்சுன்னு வச்சுக்க, அதை அவனே போட்டுருவேன். தம்பி என்னண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கெல்லாம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கார பசங்க நினைச்சியா? அப்புறம் அண்ணே எக்கோ போடுனே. எக்கோ போடுவா எதுக்கு? மரியாதை யாரையும் கோத்தவங்க மணி வைக்கிற நீ? கோத்தவங்க என்ன பாட்டு பாடுற? சே உட்காந்து கோத்தவங்க மாங்குறீ என்ன? இது ஹிந்தி மரியாதை விட்டு போய் பாத்துக்க. பெட்டிக்கார மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாப்பிள நான் எதுக்கு ஹிந்தி பாட்டு பண்ணேன்? இனி அவங்க இந்த நாடகத்துக்கு வந்துருவாங்க, வந்துட்டு ஹிந்தி பாட்டை பாடுறான்னு சொல்ல போறாங்க. நீ எதுக்கு ஹிந்தி பாட்டு பாடுறன்னு எனக்கு தெரியும். ஏன்? இந்திக்காரன் நாட்டுக்குள்ள வந்து இடம் முடிச்சுட்டா, ரேஷன் கார்டு வாங்கிட்டா, எல்லாம் வாங்கிட்டா. சரி, இன்னும் இந்திக்காரன் நாட்டுக்குள்ள வந்து கோயில் மட்டும் கட்டல. இன்னும் 2-3 வருஷத்துல கோயில் கட்டிடுவேன். அவன் கோயிலுக்கு கொஞ்சம் நல்ல வள்ளி திருமண நாடகம் வைப்பேன். அங்க போய் நம்ம தமிழ்ல பாடினோம்னா கல்ல விட்டுக்கிட்டு வெத்திலே வீசி போடுவேன், அடிச்சு போடுவேன், வெட்டுக்கிட்டு வெதர்ல வீசி போடுவேன். நம்ம அங்க போய் ஹிந்தி பாட்டு பாடினாச்சும் அவங்ககிட்ட சமாளிக்கலாம். அதனால நீ ஹிந்தி பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். எப்படி? உண்மையிலே மாமா இந்திக்கார நம்ம நாட்டுல வந்து வேலை பார்க்க காரணம் யார் தெரியுமா? யார் காரணம்? நம்ம ஆளுதான் மாமா. எப்படி சொல்றீங்க? இந்திக்காரன் 100 ரூபா கொடுத்து முடிச்சுக்கோங்க. சரி, விடிய உழப்பா இந்திக்காரன், விடிஞ்சதுக்கு அப்புறம் உழப்பா. ஆமா, நம்ம ஆளுகள்ட்ட 1000 ரூபா கொடுங்க. சரி, மண்ணு வெட்ட சொல்லுங்க. 3 வம்பட்டி வேகமா வெட்டிவேன். சரி, 3வது முடிச்சு கணேஷ் போயில கோத்தியா? ஆமா, அதை டவுசர் எடுத்து கையில கொட்டிக்கிட்டு வெட்டி என்ன அவசரம் இருப்ப அவசரம் வீட்டுக்காரம்மா டீ போட சொல்லுமா, அந்த அம்மா டீ போட போயிரு 1 10 கிலோமீட்டர் வண்டி எடுத்துட்டு போயிருவேன். ஆமா, அதப்பா நம்ம பிரச்சனை பார்த்து நீ எடுக்கிறதுக்கு ஆள் வர சொல்லவா? யாரா நீ பாப்பா, நீ பேசுப்பா. சரி ஒண்ணும் எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே எனக்கு இப்படித்தான் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்? எனக்கு ராசி விருச்சக ராசியா. விருச்சக ராசிக்கு பூரா இந்த வருஷம் வில்லங்கமா தான் போய் அமையுமா. அப்படி ஒரு ராசி. வாங்கக்கா, அப்படி முன்னாடி அக்கா உத்தாக்கா அக்கா மசிரில கூட நான் கவனிக்கல. அந்த அக்கா கடைசி போய் உட்காந்துருத்தா, அப்பதான் மண்டை தெரியாது. மாமா என்னதான் ஆண்கள் வேலை பார்த்தாலும் குடிச்சாலும் பண்ணாலும் சரி, வாழ்க்கையிலே எந்த தவறுமே செய்யாத ஒரே உள்ள யார் தெரியுமா? யாரு? என்னை பெத்த ஆத்தாமாருக்கு மட்டும்தான். எப்படி சொல்றீங்க? எவ்வளவு சகஜோதியா எவ்வளவு சிரிச்ச மோதிரம் உட்காந்துருக்கா பாத்தியா? ஆத்தாக்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையிலே எந்த தவறும் செய்யாத ஒரே உள்ளங்கள் யாரு கேட்டா என்னை பெத்த தாய்மார்கள் மட்டும்தான். என்ன தம்பி சொல்ற? உண்மையிலே மாமா என்ன அப்படின்னு தவறு செய்யல? வாழ்க்கையிலே எந்த தவறுமே செய்யல. எந்த தவறுமே வா. ஆனா ஒரே ஒரு தவறு இப்ப செய்யுதுங்க. என்னது? வார லோனுக்காரனை புள்ளா புடிச்சு வம்பா லோன் வாங்கி வச்சு போடுறது. ஓஹோ, புருஷன் தெருவுல தெரியா லோனு கட்ட முடியாம அட்டேங்கப்பா லோனு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. ஆசீர்வாதம்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, பேரு நல்லா மங்களகரமா இருக்கு, ஆசீர்வாதம்னு. அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் அவங்க நம்ம கும்பிடணும். நெஞ்சில கும்பிடணும், குஞ்சில கும்பிடணும், மூஞ்சில கும்பிடணும், கும்பிட்டுக்கிட்டே தெரியணும். சரி, பணத்தை வாங்குற வரைக்கும் என்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு வீட்டை விட்டு அவன் வெளியில ஓரானோ அன்னையில இருந்து அவன் நம்மளை கும்பிட்டு கொடுத்துருக்கான். எப்படி? அக்கா என் பணத்தை விடையாவது கட்டியிருக்கா, என் வேலையை புடிக்கிட்டு விட்டுறாக்கான்னு இன்னொரு கூட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னது? அதுக்கு பேரு தான் இந்த விடி வெள்ளியாமல. விடி வெள்ளியாமா அப்படின்னா என்ன? என்னது? என்னைக்கு கையை நீட்டி ஆத்தாமாரி அவன்கிட்ட காசை வாங்குறீங்களோ அன்னையோட உங்க வீடு விடியாம போயிடும். அதுக்கு பேரு தான் விடி வெள்ளி. இன்னொரு கூட ஆரம்பிச்சிருக்காப்பா. அது என்ன குழு? அதான் எல்லட்டி மயிர புடுங்கு நட்டி ஆரம்பிச்சிருக்க குழு. இங்க நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நிறைய குடும்பம் குழுவுலதே ஓடுமோ. இங்க மாப்பிள இங்கிட்டு ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு தான் போகுது. இங்க பாரு பூரா பண்ணு வெளியில தெரியுது. அட ஆமா மாப்பிள, ஆனா குழு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல மாமா. வேற காலங்காத்தால வீட்டுல கட்ட முடிச்ச காலைல 5 மணிக்கு உட்கார்ந்துருக்கானா இல்லையோ பல வீட்டுல குழுக்காரன் குடும்பம் நடத்துறான். புருஷனே அவங்க இருக்கிறதா வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. குழுவுல பணம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல மாமா. சரி, இந்த குழுவுல பணம் எடுக்கிறதுக்கு 10 பேருக்கு ஒரு குழு தலைவி போடுவாங்க ஊர்ல. ஆமா 10 பேருக்கு ஒரு குழு தலைவி. அந்த அம்மா தான் காசை வசூல் பண்ணி கொடுக்கும், காசு வேணும்னா வாங்கி கொடுக்கும். சரி, அது ஒரு 10 ரூபா பேக்க மாட்டிட்டு ஊருக்குள்ள படுத்துற பாடு. நான் தான் குழு தலைவி அது ஊருக்குள்ள படுத்துற பாடு.
பாடு பாடு. ஐயோ ஊர்ல பிரசிடென்ட் வேலை கிடைச்ச மாதிரி அதுக்கு அந்த குழு காசை வாங்கி கொடுக்கறதுக்கு. சரி. ஆனா குழு காசை வாங்கிட்டு ஆத்தாக்கு சும்மா இருக்கு நினைக்கிறீங்களா? என்ன பண்ண? என்னைக்கு குழுக்காரன்ட்ட காசை வாங்குறீங்களோ அன்னைக்கே மாலையை போட்டுறது. மாலையவா? எங்க எங்க? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாலை நம்ம கோயிலுக்கா? ஓம் சக்தி மயிர புடுக்குற சக்தி நீங்க இருந்து கிளம்பிடுறது. அம்மா திட்ட கூடாது. அம்மாவெல்லாம் திட்டல. இங்க இருந்து போற அம்மாக்களை தான் நான் திட்டு, அந்த அம்மாவை நான் ஏன் திட்ட? கண்ணை குத்தி விட்டு போறதுக்கா? அது சரி. இங்க இருந்து மாலை ஓட்டு ஓம் சக்தி பராசக்தி கிளம்புகள்ல. ஆமா. எல்லாம் பயபக்தியோட கிளம்பு நினைக்கிறியா? இங்க பாரு தம்பி, சும்மா நினைக்காத. என்ன நம்ம ஊர்ல ஒரு கோவில் விசேஷம்னாலே நம்ம பெண்கள் எல்லாமே அவ்வளவு பக்தி பயமா விரதம் எடுத்து அப்படி இருப்பாங்க. அப்படியா? ஓம் சக்தி கோயில் போறதுன்னா இன்னும் விரதம்லாம் எப்படி கடுமையா இருக்கு. கடுமையா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? பஸ்ல ஏறி உட்கார்ந்தோம்னா ஊர்ல இருந்து கிளம்பும் போது டிரைவர் நல்லா பாட்டு போடுறேன். எப்படி? மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. இது என்னடா அப்பப்ப சாமி வந்து போகுது? இது கள்ளழகர். இது என்ன சாமி இது? இருக்கட்டும். சொட்ட கரப்பரா இருப்பாரோ? இருக்கலாம். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ பாப்பா, ஒண்ணும் பிரச்சனை. ஆமாமா, இங்க இருந்து மாலை ஓட்டு கிளம்பிடுறது. சரி. ஓம் சக்தி கோயிலுக்கு இங்க இருந்து கிளம்பும் போது அருமையா பாட்டு போடுவேன். எப்படி? இந்த மாரியம்மா அந்த மாதிரி பாட்டை போடுவாங்க. சரி. இங்க இருந்து மானாமதுரை வண்டி தாண்டிச்சுன்னு வச்சுக்க, அப்ப போடுவாங்க டிரைவர் பாட்டு. எப்படி? இந்த ஓம் சக்திக்கு மாலை ஓட்டுக்கு பொம்பளை டிரைவர் சொல்றது, ஹலோ ப்ரோ 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 நான் கூப்பிடுறேன். சாமின்னு கூப்பிட மாட்டாங்க. சாமிலாம் கூப்பிடுறது இல்ல. வீட்டுல இருக்க வரைக்கும் புருஷன் சாமின்னு கூப்பிடணும். நாங்க சக்தி போங்க சக்தி அந்த சக்தி இந்த சக்தின்னு கூப்பிடணும். சரி. நம்ம அங்கெல்லாம் போய் சக்தி எல்லாம் கூப்பிடுறது இல்ல. ப்ரோ ப்ரோ புது பாட்டா தட்டி விடுங்க ப்ரோ. இந்த போட்டுறோம் ப்ரோ. போடுற என்ன பாட்டு? என்னது? குத்து வழக்கு குடும்ப தண்ணி சீக்கிரமே நெற்ப வச்சு கொடுத்து மாலை ஓடு இந்த பாட்டை பாடிவிட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு ஆத்தா ஆடி பாட்டு செல்லாத்தா மாரியாத்தான்னு ஆடி. சரி. இது ஆறு நாட்டுல காலத்துக்கு டிரைவர் வாயில அடிச்சு அவன் டோரை வச்சுக்கிட்டு போய் வெளியில விழுந்து வண்டி போய் போஸ் முதல்ல குத்தி திரும்பி வருது. மாலை ஓடுதுல தம்பி. அந்த பாட்டு பாட்டு இல்ல, இன்னொரு பாட்டு இருக்கு. என்னது? ஓம் சக்தி டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் உஷாரையா டிரைவர். ஆனா என்னைக்கு இந்த டிரைவர் உள்ள ஆரம்பிச்சுட்டா தெரியுமா? ஐயப்ப கோயிலுக்கு மாலை ஓட்டு போய் டிரைவர் வண்டி கேளுவே ஒரு வயலுக்கு வண்டி தரது இல்ல. ஓம் சக்தி கோயிலுக்கு வண்டி கேளு சும்மா கூட எடுத்துட்டு போங்கிறேன் டிரைவரோட சேர்த்து. என்னைக்கு ஓம் சக்திக்கு ஆத்தாக்க மாலை ஓடிச்சோ சரி அப்பவே நம்ம ஆளுங்க வண்டிக்கு வண்டி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடன் உடனே வாங்கியாலும் வண்டி வாங்கிறது. சரி. இதை கொண்டு குத்திக்கிட்டு பாத்துக்கிட்டு தெரியாங்க. இந்த பாட்டு கூட ட்ரெண்டிங் இல்ல மாமா. இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு புதுசா அருமையான பாட்டு. எப்படி தெரியுமா? எப்படி? அண்ணன் பாத்தியா பாட்ட கேத்தியா உன்னைய வந்திருக்க பாட்டு மாமா. புதுசா வந்திருக்கு பாட்டு. புதுசா கிளம்ப. அப்ப உள்ள பாட்டா கேட்கிற மாதிரி இருந்துச்சு. சரி. இப்ப உள்ள பாட்டா கேட்டோட திருச்சி விழுந்து நாயெல்லாம் வெறி கொண்டு ஓடுது. இப்ப உள்ள பாட்டுகளை அதெல்லாம் ஓம் சக்தி நாங்க ஆண்கள் மாலை ஓடுறோம்னா ஆம்பளை எல்லாம் சபரிமலைக்கு மாலை விடுவோம், பழனி மலைக்கு மாலை விடுவோம். எதுக்காக? ஆம்பளை எல்லாம் வருஷம் தோறும் நாங்க சரக்கு அடிப்போம். அந்த தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கும். சரி. அந்த தண்ணி அடிக்கிற பழக்கத்தை ஒரு மாசத்துக்கு அது விட்டு தொலைவோமே. மாலை போடுறது உண்மையை சேர்த்துக்க. உண்மையிலே நம்ம எல்லாம் சேர்ந்து மாலை போடுறது. என்னப்பா? சரி விடு, மிருதக்கார மாதிரி மாலை ஓடுறது அதுக்காக மாலை ஓட்டு கிளம்புறது அந்த காரணம் தான். ஆனா தெரியாம தான் கேட்கிறேன். நம்ம எல்லாம் தண்ணி அடிக்கிற பழக்கத்தை விடுறதுக்காக மாலை ஓடுறோம் சபரிமலைக்கு. சரி. ஆத்தாக்கெல்லாம் எந்த தண்ணி அடிக்குது? இதுக்கு மாலை ஓடுது ஓம் சக்திக்கு. தம்பி குடும்ப விருத்தி ஆகணும். எங்க குடும்ப விருத்தி ஆகுது? இது மாலை வருஷம் ஃபுல்லா போடுறதுன்னா மசீர் நான் புரிஞ்ச குடும்பத்தை விருத்தி பண்ணுவேன். அது சரி. அப்புறம் அவன் தெருவுல தெரிய வேண்டியது. ஆனா உண்மையிலே சொல்றேன் ஆத்தாக்கலாம், இந்த மாலை ஓடுற ஆத்தாக்க வாரத்துல 7 நாள் இருக்கு. வாரத்துல 7 நாள் இருக்கு மாமா. ஆமா விரதம். 7 நாளும் புருஷன் நீ மாலை ஓடிக்கிட்டே தெரிஞ்சுன்னா புருஷன் மசீர் நான் சந்தோஷமா இருப்பேன். அது சரி. திங்கக்கிழமையானா சூரிய பவனுக்கு மாலை ஓடுறது, செவ்வாய்க்கிழமையானா முத்துமாரிக்கு மாலை ஓடுறது, சரி. புதன்கிழமையானா சனி பவனுக்கு மாலை ஓடுறது, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மாலை ஓடுறது, சரி. வெள்ளிக்கிழமை இந்த முத்துமாரியம்மன் இந்த மாதிரி காளியம்மன் கோயிலுக்கு போறது, சரி. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறது, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பவனை வேண்ட போறது. தெரியாம தான் கேட்கிறேன், புருஷன் எப்பதான் லைசன்ஸ் போடுறது? அவன் பாப்பேன் எப்படியாவது சிரமப்பட்டு பாப்பேன் இந்த கோயில கும்பாபிஷேகம் பண்ணுவோம்னு. இந்த அம்மா வருஷத்துல 7 நாள் மாலை உடைச்சுன்னு வச்சுக்க. சரி. இவன் பக்கத்தூர்ல சின்னதா ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த ஆத்தா தெருவுல தெரிய வேண்டியதா? பயபக்தியோடு இருங்க ஆத்தா, தப்பு இல்ல. புருஷனோட கண்கண்ட தெய்வம் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. புருஷனை பட்னி போட்டு தெய்வத்தை போய் வேண்டி எந்த புரோஜனம் இல்ல. புருஷன் தான் கண்கண்ட தெய்வம். அப்படி உங்க புருஷன் தண்ணியை போட்டு வந்து உங்களை அடிக்கிறாரா? உங்க புருஷன் அடிக்காம இருக்கணும்னா இந்த ஊர்ல உங்களுக்கு நான் ஒரு வரி சொல்லிட்டு போறேன் தம்பி. உண்மையிலுமே யாருமே இந்த மாதிரி ஒரு தத்துவமா யாருமே சொன்னது கிடையாது. ஆமா. நம்ம ஊர் மேடைக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. நம்ம பெண்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டாலும் நிறைய பெண்களுக்கு வந்திருக்காமா. ஆமா. அந்த பெண்கள்
தெளிவா சொல்லுங்க. அருமையா சொல்றேன் மாமா. மாப்பிள எல்லாம் மக்கள் நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க. நல்லா சொல்றேன். அதுதான் மாமா. உண்மையிலே நிறைய பெண்கள் உட்காந்துருக்கீங்க. உங்க வீட்டுல உங்க புருஷன் குடிக்காம இருக்கணும்னா உங்க புருஷன் ஒரு கட்டிங் போட்டு வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்க, நீ போய் ஒன் ஷாப்ல ஒரு புல்லு போட்டு வந்துரு. நல்லா சொல்றானே ஒரு புள்ள சாப்பிட சொல்ற. தப்பு சொல்ல மாமா. அந்த புருஷன் வந்து வீட்டுல கோத்தான்னா நீ கொம்பாடு கிளம்பிரு. மசில கூட அடுத்த நாள் போய் குடிக்க மாட்டேன். அப்பதான் புருஷனை திருத்தலாம். அதுக்கு மேலே குடிச்சான்னு வச்சுக்க, எதையாவது எடுத்து விட்டு வெதர்ல அடிச்சிரு. எதுலப்பா? எது? ஆனா உனக்கு வந்து எதுல சல்லி வரும்? எதுல மாடியே ஆண்டி அடிச்ச அடியே போயிடும். அதெல்லாம் போய் சேர வேண்டியதா. அதெல்லாம் பார்த்து பக்குவமா உட்காருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இன்னைக்கு வெளியில வரைக்கும் நாடகம் பாக்குற பெண்கள் யாராவது இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உட்கார்ந்து வெளியில வரைக்கும் நாடகம் பாக்குற பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, பேங்க் புக் ஜெராக்ஸ், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து நாடகம் பின்னாடி வாங்க. உண்மையிலேயே என்னது லோன் எதுவும் தராளா? ஆதார் கார்டு, பேங்க் புக் ஜெராக்ஸ், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து நாடகம் பின்னாடி வாங்க. லோன் எதுவும் தராளா? லோன்லாம் கிடையாது மாமா. எல்லாரும் வெளியில வரைக்கும் உட்கார்ந்து நாடகம் பாக்குற பெண்களுக்கு தூத்துக்குடிக்கு கிழக்க 2 ஏக்கர் எழுதி வைக்கிறேன். எங்கப்பா? தூத்துக்குடிக்கு கிழக்க. எங்கப்பா? தூத்துக்குடிக்கு கிழக்க. ஆத்தா நல்லா கேட்டீங்களா? என்னம்மா அன்னைக்கெல்லாம் கேட்டீங்களா? என்ன தூத்துக்குடி கிழக்க என்னப்பா இருக்கு? என்ன மாமா இருக்கு? கம்நாடு பேர கடல் தாண்டா இருக்கு. கடல் இருக்கா? சரி விடு. கன்னியாகுமரிக்கு கிழக்க 3 ஏக்கர். சோத்த தானே தின்ன வரப்ப பீயா தின்ட்டு வந்து சொல்ல முடியாது தின்றுப்ப. இல்ல என்ன விடல நீங்க. அங்கே கடல் தாண்டா இருக்கு. சரி விடுங்க. நம்ம இதுல தொண்டிக்கு கிழக்க உன்னை வச்சு அங்க புதைக்கணும். என்னையாச்சும் புதைக்கிறீங்க? ஆமா. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போயிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வந்து வரையறு கொடுத்துருவோம். ஹலோ லைட் எக்கோ போடுங்க. அகிலாண்டேஸ்வரி
தட்டுனா தான் என்ன? ஏன் இல்ல நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்கலையா? ஏப்பா நானும் பார்க்க தான் வந்திருக்கேன். நாடகம் பார்க்க தான் வந்திருக்காளோ? ஆத்தால நல்லா சோற கை தட்டுங்க தான் பாப்போம். என்னையாவா இன்னும் வீட்டுல பொண்ணோட தாள் மாதிரி என்ன ஆங்குற? நல்ல ஒரு வாட்டி ஜோரா கை தட்டுங்க தலைவா. சரி விடுங்க, கை தட்டிய 15 பேருக்கு நன்றி. கை தட்டாமல் உட்காந்து ஏன் தெரியுமா? முக்காவாசி நாடகத்தை பாக்குறதுலே செல்ல பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கு. உண்மையிலேயே இந்த இங்கன ஒரு குரூப்பு, இந்த அகன ஒரு குரூப்பு, இந்த செல்ல பாக்குற ஆத்தாக்களை என்ன பண்றீங்கன்னா அடுத்த ஒரு கம்மாக்கிற ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போய் உட்காந்து செல்ல பாத்துக்கிட்டு நாடகம் பார்க்குற ஆளை மட்டும் முன்னாடி வந்து உட்காந்து நாடகத்தை பாருங்க என்பதை அன்பு சொல்லி, இதுக்கு மேல செல் பார்த்தா உண்மையிலே சொல்றேன், ஊர்காவல் ஐயா அம்மா சாமி மேல சத்தியமா சொல்றேன், யார் யார் இதுக்கு மேல செல்லு பாக்குறீங்களோ உங்களுக்கு எல்லாம் நீர் எடுப்பதே வரும். ஐயா அதனால விடிய வரைக்கும் செல்ல பார்க்காம கொஞ்சம் எங்க முகரையும் பாருங்கள் என்பதை அன்பு சொல்லிவிட்டு முதல்ல நம்ம இதுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வரப்போற செல்வம் குதிரை மாவட்டம் திருச்சி வட்டம் சேதனத்தில் கிராமத்தில் இருந்து 60 ஊர்காவல் ஐயன் மற்றும் ஸ்ரீ இருளப்பன் ஸ்ரீ இருளாயம்மன் 21ஆம் ஆண்டு பரிவார தெய்வங்களுக்கு பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நடத்தக்கூடிய நாடகம் சாமியாட்டம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று முடிந்து அன்று சேவா நிலையத்தில் சேர்ந்த வி வடிவேலு பாடுபிரியா இவர்களின் குடும்பத்தால் அன்னதானம் நடைபெற்று முடிந்து அதனைத் தொடர்ந்து ஊர் கிராம நிர்வாக அலுவலர் தலைமையிலும் ஸ்ரீ நரிக்குடி உயர்திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர் முன்னிலும் ஸ்ரீ வள்ளி திருமணம் மீண்டும் சொல்ற நாடகம் மிக சீரோடும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, நம்ம ஊர்ல அருமையா அந்த சாமியார்கள்லாம் கடா வெட்டி சாமி கும்பிடுறாங்க. சரி, என் ஊரு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன ஊரு? அரணாயி பக்கம் என் ஊரு. எனக்கு தெரியும் உங்க ஊரு. நம்ம மக்களுக்கு தெரியுமா? அரணாயி புதுக்கோட்டை பக்கத்துல அரணாயில நம்ம ஊரு. அறந்தாயில ஒரு பேமஸான கோயில் இருக்கு தம்பி. அரணாயி பக்கத்துல இருக்கிற. சரி, அரணாயி பக்கத்துல என்ன ஊருன்னு சொல்லு. அரணாயி பக்கத்துல உன் ஊர் என்ன ஊருப்பா? என் ஊரு பேர் வந்து ஆடல. என்னது ஆடல? ஆடலன்னா ஆட்டி விட வேண்டியது. அந்த ஆடல் இல்லையா, என் ஊரோட முழு பேரு ஆடலை கால பைரவர் தான் என் ஊரோட முழு பேரு. சரி, அதை நம்ம ஆளு நாடகம் சில பெருசா போட முடியாது. ஆடலை வீரமணி ஆடலை வீரமணி போட்டு அடிச்சு விட. ஏப்பா உனக்கு ஆடுதா இல்லையா? அதெல்லாம் நல்லா ஆடுது, ஒண்ணு சொல்லல. சரி, ஊரு பேரு தான் ஆடல, நான் நல்லா ஆடுவேன் என்பதை. அதெல்லாம் நல்லா ஆடு, நீ வேணா ஒரு நாளைக்கு சோறு பண்ணி பாரு. அதெல்லாம் நல்லா ஆடுவேன் என்பதை அனுப்பி சொல்லிட்டு ஒரு கோவில போய் மறந்து வச்சுட போறேன். யாரும் பேமஸான கோயில் இருக்கு. என்ன கோயில்? என்ன கோயில்? வீரமாகாளியம்மன் கோயில். வீரமாகாளியம்மன் ஒரு கோயில் இருக்கு. ஆமா, அரணாயி போயிட்டு வந்தா உங்களுக்கு தெரியும். அந்த கோயில்ல இன்னைக்கு நாராத்துகளுக்கு நம்ம ஊருக்கு வந்துட்டு இருந்தேன். சரி சரி, கோயில போய் சாமி உண்டு. கோயில சாமி கும்பிட போனல, எனக்கு முன்னாடி என் கூட படிச்ச பையன் ஒருத்த பையன், ஒரு பையன் கோயில சாமி கும்பிடுந்தாப்புல, கிளாஸ்மேட். சரி, நானும் சாமி கும்பிட்டு அந்த பையன் பார்த்தா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். ஆமா மாமா, கண்ணீர் ஆறா பெரியோடு எப்ப தாங்க சாமி ஆட்ட முடியும் தெரியாம தான் நான் கேட்கிறேன். இப்படி ஏன் வார திருப்பி இப்படி போற? உன் பிரச்சனை தான் இப்ப என்ன? நெல்லியத்துல ஒரு ஆளை வர சொல்லவா? எதுக்கு உனக்கு தூக்கிட்டு போறதுக்கா? போமாமா போமாமா, போய் உட்காரு மாமா, போமாமா ஒரு போமாமா. உடைய பாத்தா ஒரு நாடகம் வானே என்ன பார்த்தா சந்தோஷமா உட்காந்து பாக்கணுமா இல்லையா? அங்கே ஒரு லைட்ல கிளார் அடிக்குது, ஓ மண்டியில வேலை கிளார் அடிக்குது. நான் எதை பார்த்து பேசுறது? போறியா இல்லையா? வானே நம்ம ஊர் நாட வானே. கோயில சாமி கும்பிட்டு அப்புறம் பாத்துவோம், காலையில பாத்துவோம். வானே கோயில சாமி கும்பிட்டு மாமா. எனக்கு மட்டும் என் கூட படிச்ச பையன் சொல்லல, அவன் கோயில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். எனக்கு மனசு கேட்கவே இல்லை. எனக்கு மனசு ரொம்ப தூரம் வச்சு, என்னடா அவன் கோயில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கானே அவனு உடனே கூப்பிட்டு, மாப்பிள்ளை வா, நான் உன் கூட தான் படிச்சேன், யாபகம் இருக்காடான்னு கேட்டேன். சரி, நல்லா யாபகம் இருக்கு மாப்பிள்ளை பண்ணேன். ஏன்டா கோயில உட்காந்து அழுதுகிட்டு இருக்க பண்ணேன்? மாப்பிள்ளை, என் மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை சாமிகிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னா. டேய், ஏன்டா கஷ்டத்தை சாமிகிட்ட சொல்லிட்டு அழுகுற? என்னோட சொல்லு, உனக்கு என்ன பணம் இல்லையா, காசு இல்லையா, வீடு இல்லையா, என்ன வேணாலும் சொல்றா. மாப்பிள்ளை உன் தயவுல நல்லா இருக்கேன், என்ன வேணாலும் உனக்கு வாங்கி தட்டா சொல்றா அப்படின்னு. சரி, என் மனசுல உள்ள குறைய சொன்னா உன்னால தீர்த்து வைக்க முடியாது, போடா அப்படின்னு நான் பேசாம வந்திருக்கலாம். இல்லடா நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன்டா சொல்றா அப்படின்னு. என் மனசுல உள்ள குறைய உன்னால தீர்த்து வைக்க முடியாது, போடா அப்படின்னு கடுப்பா பேசுறேன். டேய், என்ன வேணாலும் சொல்றேன் உனக்கு நான் தரேன் அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்லடா, 10 வருஷமா என் முன்னாடி புள்ள இல்ல அப்படின்னு. ஐயோ, நான் போய் அவனுக்கு புள்ள கொடுக்க முடியுமா? விளக்கமாறு புஞ்சு வராது. அது இல்ல தம்பி. அப்ப கூப்பிட்டு சொன்னேன், வா, உனக்கு ஏன் தெரியுமா குழந்தை இல்ல, நீ தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் வச்சிருக்க. எல்லா கெட்ட பழக்கம் முதல்ல இந்த எல்லா கெட்ட பழக்கத்தையும் விடு. ஏன் மாப்பிள்ள? என்னமாமா நீங்க விட்டுட்டீங்க அதெல்லாம்? ஆமா மாமா, நான் உங்களோட என்னைக்கு சேர்ந்து அன்னைக்கு விட்டுட்டேன் மாமா. சந்தோஷம். ஆமா, நீங்க விட்டனால நானும் விட்டுட்டேன். சரி, கூப்பிட்டு கேட்டேன், மாப்பிள்ள இந்த பழக்கத்தை புள்ள விடு, உனக்கு நல்லபடியா புள்ள வரக்கும்டா அப்படின்னு. எப்படி அந்த பழக்கத்தை விட்டா புள்ள வரக்கும் அப்படின்னா? சரி, வேற ஒண்ணும் இல்ல, இந்த பழக்கத்தை விடு, ராத்திரில உன் முன்னாடி பக்கத்துல நீ போகாத, உனக்கு புள்ள வரக்கும்டா அப்படின்னு. அவன் பக்கத்துல போய் கூட பார்த்தா எப்படி அப்படி சொல்லமாமா? இவன் கண்ட நேரத்துல போனா எம நேரத்துல போய் பண்ண மசினா புள்ள இருக்கும். அது சரி, அதுக்கு நேரம் இருக்குல்ல. அவனுக்கு நேரம் சொல்றேன். சரியா
பிரம்ம முகூர்த்தம். 3 மணில இருந்து 5 மணி அந்த நேரத்துல பொண்டாட்டியோட போய் சந்தோஷமா இரு. உனக்கு நல்லபடியா புள்ள வரும்னா நல்ல புள்ளையா வரும்னா என் பேரை கூட வைடா பண்ணேன். சரி, அவனுக்கு அழுக மேற்கொண்டு அதிகமாயிருச்சு மாப்பிள்ள. உண்மையிலே சொல்றேன் மாப்பிள்ள, இது வரைக்கும் யாரும் என்ன சொன்னது இல்ல. நீ சொன்னதை நான் உடனே போய் சொல்றேன். ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணா. என்னடா மாப்பிள்ள? வேற ஒண்ணும் இல்ல, அந்த 3 மணில இருந்து 5 மணி சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் முன்னாடி சொல்றா அப்படின்னா. ஏன்டா மாப்பிள்ளன்னு கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல, 3 மணிக்கெல்லாம் அவன் புருஷன் நைட் டியூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அந்த நேரத்துக்கு அவன் வீட்டை விட்டு நான் ஏறி குதிச்சு ஓடணும். அந்த நேரத்துல நான் வீட்டுக்கு வந்தா என்ன தூக்கி போட்டு பொழந்துட்டு போயிருவேன் அப்படின்னா. அடுத்தவன் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டிக்கு புள்ள இருந்து முதல் அழுகல, பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டிக்கு புள்ள இருந்து இவன் பார்த்து அழுது இருந்திருக்காண்டா. அதுக்கு நான் யோசனை சொல்லியிருக்கேன் பாரு, உட்காந்து எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பேன். அதனால பார்த்து காதலிக்கிறது முக்கியம் இல்ல, எவன் முன்னாடி பார்த்து காதல் பண்ணுங்க. பெண்கள்லாம் அந்த காலத்துல கல்யாணமான பெண்களை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தாலி போட்டிருப்பாங்க, நெத்தில பொட்டு வச்சிருப்பாங்க. இப்ப தாலியை உள்ள செயின் ஆக்கி விட்டாங்க. சரி, செயின் தான் கழுத்துல தொங்குது. வெறும் செய்யறது தாலி செய்யறது எவனே தெரிய மாட்டேங்குது. இந்த நெத்தி வகுல பொட்டு வைப்பாங்க. தம்பி, வகுடுல பொட்டு வச்சாங்கன்னா போட்டு வச்சாங்க நல்லா தெரியும், பெருசா வச்சு நல்லா தெரியும். இப்பெல்லாம் பொட்டு வைக்கிறாங்க. எது வரைக்கும்? வீட்டு வாசல தாண்டற வரைக்கும் நெத்தில பொட்டு இருக்கும். வீட்டு வாசல் தாண்டும் போது கையை வச்சு எதுக்காக இந்த நெத்தில பொட்டு இருந்துன்னு வச்சுக்கவே மறுநாள் நம்ம ஆளுக பாத்துருவாங்க. சரி, இந்த புள்ள கல்யாணமான புள்ள, இந்த முகரை நம்ம பார்க்க கூடாது ஒதுங்கி போவேன். இந்த பொட்டு அழிச்சிட்டான்னு வச்சுக்கவே நம்ம ஆளு ஏதோ வெறிநாய பாக்குற மாதிரியே பாத்துக்கிட்டே தெரிவாங்க. அதுக்காக பொட்டு அழிச்சு விட்டு போறது. அன்னைக்கு ஒரு நாடாதுல விடிய ஒரு பிள்ளை சைட் அடிச்சிருக்கேன் மாமா. சைட் அடிச்சு நம்பர்ல எழுதி அந்த பிள்ளைங்க பக்கத்துல குடுக்க போயிருக்கேன். இந்த பிள்ளை நெத்தில பொட்டுலாம் இல்லாம உட்கார்ந்து இருந்திருக்கு. பக்கத்துல குடுக்க போனால அப்பதான் அந்த பிள்ளை பக்கத்துல ஒரு புள்ள உட்காந்துட்டு அம்மா பாலு அப்படின்னு இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த உள்ள புள்ள வச்ச பொம்பளையாளுன்னு. அதனால காதலிக்கிற முக்கியம் இல்ல, எவன் முன்னாடி பார்த்து காதல் பண்ணுங்கள் என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு சிறந்த முன்னே இந்த நாடகத்தில் நடிக்கிறேன் சொல்லுவீங்களா? எனக்கு மாமா நல்லா சத்தமா சொல்லுவீங்க. எவன் முன்னாடி பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் என்பதை அன்போடு சொல்லிக் கொண்டு ஏதாவது பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நல்லா இருந்தா சரியா என்பதை அப்படி சொல்லிட்டு சிறந்த முறை நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வரப்போது நடிக்கிற நல்ல உள்ளங்கள் தங்களுக்கு தெரிந்ததாம் தெரியாம வந்ததாம் தெரியப்படுத்த வேண்டியதை கடமை தெரிந்து கொண்டு சென்ற விடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் இன்னிசை வேந்தர் அன்பு மைத்துவர் பொய்கைப்படி சேர்ந்த CS தமேந்திரன் அவர்கள் இல்லை வேடன் விருத்தினாரி வந்திருக்கிறார். இனிய அன்பு சகோதரி எங்களது மதுரையை சேர்ந்த MS கலை ரஞ்சனி அவர்களுடைய வள்ளி நாயாக தோன்றியிருக்கிறார். திருத்தமிழ் விருத்தமிழ் பாடி அர்த்தங்கள் பேசக்கூடிய சொற்போட அரசு தேவகான இசை அமுதம் அன்பு மாமா எங்களது குறுந்தூரை சேர்ந்த KN ரவி பிரசாத் அவர்கள் நான்காக தோண்டி நடிக்க காது கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பக்க மேலமாகவும் பக்க வடமாதுடைய பக்க மேல கலைஞர்கள் மெல்லிசை தென்றல் மெல்லிசை திலகம் பல மாணவர்களை இந்த கலைத்துறைக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா எங்களது மாரிகாபுரை சேர்ந்த J மணிகண்ட பிரபு அவர்கள் இவர்கள் 6 மணியும் பின்பாடி சேர்த்து காட்டுவார். வாய்ஸ் ஏதோச்சுனே நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரு மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர், இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். போல
அப்படி கை கட்டி கொஞ்சம் ஆரவாரமா உட்கார்ந்துருந்தீங்கன்னா நன்றி நன்றி. நாங்க நாடகத்தை நல்லபடியா நடிப்போம். நீங்க உள்ள பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நாங்கள் வப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி தான் நடிச்சிட்டு போவோம். அதான் கொஞ்சம் நல்லா சிரிச்ச போதும் நல்லா கை தட்டி ஆரவாரமா இருக்கு என்பதை அன்போடு வந்து சிறுமர்களே வாசித்த அன்பு மாமாவுக்கு நன்றி நன்றி கலந்து நன்றி நன்றி. வணக்கம். வாங்க வாங்க எல்லாம் பொண்ணாட போதன்மா கோப்பி எல்லாம் வாங்க. ஹலோ. இங்கே சிறந்த முறையில் வந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடி போத்தி கொடுக்கப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் ஆளுநர் விசைக்கும் அன்பு மாமா மருகாபுரியை சேர்ந்த மணிகண்ட பிரபு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க வாங்க மெல்ல வாங்க. ஏதாவது ஒரு முடிவு உங்க முடிவு. மேலும் இங்கே மிருதங்கம் இசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் எங்களது அறநாய்க்கு அருகம் இருக்கக்கூடிய ரெட்டையத்தை சேர்ந்த அன்பு மைத்துனர் கைராசி காளீஸ்வரன் அவர்களுக்கு கிராம சபையாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்தவர்களே பலவாத்திய மன்னனாக பலம் வந்து கூடிய அன்பு மாமா ராளிமலை சேர்ந்த மூர்த்தி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்த முறையிலே இங்கே தாளம் விஷயத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பப்பா புதியை சேர்ந்த நீலகண்டன் அவர்களுக்கு கிராம சபையாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் அன்பண்ணா எங்களது இங்கே மணிவேல் அவர்களுக்கு கிராம சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டப்படுகிறது. இங்கே பப்புனாக நடிக்கும் அன்பு மைத்துனர் வீரமணிகண்டன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். நம்ம கொஞ்சம் வளர்த்தி கூட அதனால சிறந்த முறையில் இங்கே வீடியோ கவரேஜ் கூடிய வீடியோ கவரேஜ் யூடியூப் சேனல் அன்பனர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தப்படுகிறது. சிறந்த முறையில் ஒளி அனுடைய அமைக்கும் ஒளிபிகை சாபனம் கலைமதி ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. என்னப்பா 12 மணி ஆச்சாமாமா படுத்து தூங்குமாமாங்கிற 12 மணி மேல முடிச்சிருந்தோம்னா இதுக்கு முடிச்சுக்கணுமா படு. சரி பாரு இரு சத்த ஒரு சரி சித்தப்பா கோபப்படா சித்தப்பா ஏன் கோபப்படுற? சரி மாமா சரி உட்காரு உட்காரு. இங்க கொட்டை இது உங்க கூட சேர்ந்து நான் கொட்டைங்கிறேன் பாரு. கொட்டை அமைத்து அன்பனார் கொட்டை அமைப்பாளர் அன்பனருக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. மைக் செட் போட்டு நிறுத்து. நீ வாட்டி எடுத்து வச்சுடுறோம். சிறந்த முறையிலே பால் பாண்டி அன்பு அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை போற்றி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சொல்லுங்க பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய சேதுராயனந்தல் கிராம பொதுமக்களுக்கு எனது சார்பாகவும் கலைமதி ஒளிபரப்பு நிலையத்தின் சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கம். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம பொதுமக்கள் நன்றி கலந்த வணக்கம். நன்றி. இந்த வருஷம் எங்க எல்லாருக்கும் ஒரு மாலை போட்டு துண்டு போட்டு கௌரவப்படுத்திருக்கீங்க. சரி அடுத்த வருஷம் நம்ம கிராமத்துல எல்லாரும் கொஞ்சம் வசதியா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாலை ஓட்ட பாட்டி ஒரு பொருள்ல செய்யணும். இந்த துண்டு ஓட்ட மாதிரி ஒரு மெத்த கட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா துணிக்க போவேன். உங்க ஊர் பேர் சொல்லி வச்சுக்கிற முடிச்சு. நாடக அமைப்பாளர் முத்துப்பாண்டி அன்பனர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்த கையை தட்டினாத்தான் என்ன சாமி வந்துருச்சா? ரைட் துண்ணூறு போட்டேன் கவலைப்படாத. சரி மாமா வந்துகிட்டே இருக்காப்ல. வந்துட்டு வரல. எப்பத்தான் இறங்கி எந்த கடையில சாப்பிட்டேன் சரக்கு போல நேரம் நிக்குது எப்படி லேட் ஆயிட்டா? இப்போ வந்துடும். இந்த சத்தத்துல இப்படி பேசிக்கிட்டா எனக்கு மூத்திரம் வந்துடும். போய் உட்காரு போ. என்னமாமா அது நின்னது உள்ள அது வேலை செய்ய மாப்பிள்ள சரக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது
இது சரக்கு பேர்லயே வயகர மாத்திரம் இல்ல இது. இந்த அன்னதானத்தை சிறந்த முறையில் ஊழியமாக அளித்து அன்பண்ணார் வடிவேலு பானுப்பிரியா அவர்கள் குடும்பத்தார்கள் இருவரும் வந்து மலர் மாலை அணிவித்து பொன்னாடியை போற்றப்படுகிறது. வடிவேலு பானுப்பிரியா இருவரும் எங்க இருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வரவும் உங்களுக்கு பொன்னாடியை போத்தி புகழாரம் சூட்டப்படுகிறது. வடிவேலு பானுப்பிரியா அன்னதானம் சிறந்த முறையில் அமைத்த குடும்பத்தார்களுக்கு யாரிடம் இருந்தால் உடனடியாக வந்து பொன்னாடி மலர்மலை சரி வர்றப்போ வாங்கிக்கங்க என்பதை அன்போடு சொல்லி சிறந்த முறையில் அனைவரும் கொண்டாடி அன்போடு நன்றி நன்றி வணக்கம். சிறந்த முறையில் மிருதக சக்கரவர்த்தி மருதக வர்த்தமான் அன்பு மைத்திர ரெட்டையத்தை சேர்ந்த கைராசி காளீஸ்வரன் அவர்கள் மிருதக தப்பி தபேலா அருமையான கைராசி செயலாக மாற முடியல. அன்பனார் ரோமசாமி அவர்கள் சிறந்த முறையில் கொட்டை அமைத்திருக்கிறார். கொட்டகை சிறந்த முறையில் அருமையான கொட்டை அமைத்த அன்புக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லி பொதுமக்களிடையே வருகை என்று கூட அன்புடன் அழைப்பது கிராம பொதுமக்கள் அன்போடு சொல்லி சிறந்த முறையில் நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்திருக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் அன்பண்ணார் உங்கள் அன்பையும் ஆசையும் பெற்று நீ மணிவேலு அவர்களும் அவரோடு இணைந்து அன்பனார் முத்துப்பாண்டியன் அவர்கள் இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்லாது இந்த பகுதியில் உள்ள அனைத்து நாடகங்களையும் சிறந்த நடிகர் என்னதான் சொல்ல வர சொல்லிதான் தொலைல வந்துருவாரு. சத்தேத்துல வரலன்னா மட்டும் பாரு போட்டதான் போட்ட கொஞ்சம் சேர்த்து போட்டுதான் நான் நிம்மதியா நடிச்சிருப்பேன் மகாராஜா. சரி அடுத்து ஒண்ணு வந்து என்னன்னு சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எதுவும் அது ஒண்ணுதான் முத்துமணி இருவரும் நாடகம் அமைத்து அன்படுத்துக்கு நன்றி நன்றி வணக்கம். உட்கார்ந்து கூட்டம் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கு டான்ஸ் காரப்பட கூட்டி வந்திருக்காங்களா இல்ல இல்ல கெல்லட்டு முடியாதும் புடிச்சு தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற யோசனைல எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. வந்திருக்க டான்ஸ் காரப்பட சூப்பர் பிள்ளை. என்னம்மா பிள்ளை சொல்ற மாமா இந்த பிள்ளை முகத்தை பார்த்துக்கிட்டு ஒரு சட்டி சோற கொட்டி அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். எதை பார்த்துக்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் மாமா. ஏன் மாப்பிள்ள கஞ்சி எதுக்கு குண்டால ஊத்திக்கிட்டு அந்த பிள்ளை முகரில ஊத்த சொல்றியா? நல்ல அவ்வளவு அழகான பிள்ளை ஆடல் அரசி அபிநய சுந்தரி யாரு அந்தமான் புகழ் யாரு யாரு சிங்கப்பூர் புகழ் யாருப்பா மலேசியா புகழ் யாரு அரங்கம்பட்டி ஆடல் அரசி ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் காமிக்க நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தடிக்க மானே மா கோயில் நல்ல அருமையான பாட்டு டான்ஸ் அருமையான பாட்டு பாடினாரு. சரி பாட்டுக்கா நீங்க கை தட்டினீங்க. நான் தவறு சொல்லல. ஒரு புதுக்கோட்டை சங்கத்துல இல்ல அனைத்து சங்கத்திலையும் ஒரு 1 நம்பர் ஒரு பெட்டிக்கார பண்ணி யாருன்னு கேட்டா மணி நம்பர். நல்லா ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட நல்லா ஜாலியா எல்லா நடிகர்களுக்கும் பிடிச்ச ஒரு பெட்டிக்கார யாருன்னு கேட்டா மணிகண்ட பிரபு மரியாதை பல்லுக்கடை என்னத்தை தான் குடிச்சு தொலைஞ்சிரு தெரியலையே. சரி விடு இதெல்லாம் பேக்கு வச்சுட்டா எடுத்து குடி அடுத்து அடிச்சு படுத்து தொலையாட்ட பழக்கம் இருந்தாதான் பரவாயில்ல பிரச்சனை இல்லை. சரி வேணாம்ட்டு ஒரு எல்லா இடத்தையும் ஒரு 1 நம்பர் பெட்டிக்கார யாருங்க மணிகண்ட பிரபு நீங்க மாமா. சரி எல்லா ஊர்லயும் ஒரு நல்ல பாட்டுக்காரர் எல்லாமே வாங்கிட்டு வர்றீங்க. உன் முகரையில முள்ள ஓடுக்கு அடிக்க முகரைய பாரு முகரைய ஏண்டா தூக்குற மொத்தம் வீட்டு இப்படி இறக்கி என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற அப்ப என்ன பண்ண நடக்கிறது என்ன மாசா மச்சான் கை குடியா இங்க வாயா. எவ்வளவு அறிவா பேசுறாப்ல இல்ல ஒரு பெட்டிக்காரா? நீ இருக்க மச்சான் உங்களுக்காக தான் பேசிட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ ஒரு பெட்டிக்காரயா? அறிவு இருக்கா உனக்கு? கொஞ்சம் மச்சான் அறிவு இருக்கா? நீ இருக்க மச்சான் உங்களுக்காக தான் பேசிட்டேன். மரியாதை குறையுது. நான் பேசுறேன்
அவரை கொஞ்சம் இருக்க சொல்றா. என்னடா அது அநியாயமா இருக்கு. சரியா பெட்டிக்கார தானே நீ? அதை என்ன கேட்கிறாங்க பதில் சொல்லி. இங்க இருங்க மச்சான், நான் பேசிக்கிறேன். உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பாட்டு பாண்டேன்? அவர் பெரிய மனுஷன் எவ்வளவு அறிவா பேசுறாப்ல. பெரிய நான் பேசுறேன். இருந்தாரே அவர் எவ்வளவு அறிவா பேசுறாப்ல பெரிய மனுஷன். என்ன நொன்ன பாருங்க நல்லா வருதியா வாயில. இருந்தாரே இருடா. என்ன இருங்க மச்சான் இருடா. என்ன மாசம் நடக்குது? என்ன பாட்டு பாடுறேன்? வைகாசி மாசம் நடக்குது. வைகாசி மாசம் நடக்குதுல? ஆமா. அவர் பெரிய மனுஷன் எவ்வளவு அறிவா பேசுறாப்ல. பெரியவர் பெரிய இருமச்சான் கிழட்டு போய் இருமச்சான் எவ்வளவு அறிவா பேசுறாப்ல. வைகாசி மாசத்துல போய் என்ன எப்பா நடக்குது வைகாசி மாசம், ஆடி மாசம் எப்பா இந்த மேடம் சரிப்பா, இனிமேல் போய் பேசிட்டு இல்ல, இனிமேல் இந்த பாட்டு இப்படி பாடவே மாட்டாப்பா. பாட்டு பாடு. வைகாசி மாசம் காத்தடிக்க வாடி கொண்டு வைகாசி மாசம் காத்தடிக்கவா? அட உனக்கு பாட்டுல எந்த வைகாசி மாசம் காத்தடிக்கிற வந்துச்சு? அத விடுறா தம்பி, உனக்கு வேணா எனக்கு வேணா. 12 மாசம் காத்தடிக்க வாடி கொண்டு ஆடி வா கோயில. பாட்டு முடிஞ்ச ஒரு ஆள் பாட வச்சு கொண்டா, நீ பாட்டுக்கு வாசி கொண்ட. ஏப்பா நீ 12 மாசம் காத்தடிச்சாலும் சரி இல்ல இல்லாட்டினா அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போய் சுப்பிரமணி இங்க வர ஒன்னால நாடகம் பார்த்தாலும் பார்த்து கையிலே அவுத்து விட்டுறாரு. நாடகம் இன்னும் வேணும். அருமையான ஜோடியா சேர்த்திருக்க பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள என்னை படி தெரிந்தாலும் தெரிய மாட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் அறந்தாங்கியை சேர்ந்து GS வீரமணிகண்டன் பப்புனுக்கு அமைக்கையில் ஒட்டுலோசிக்கு ஆம்பளை குதிரை எல்லாம் இருக்கிற சண்டு வந்து இன்றைக்கு எல்லாத்தையும் அடைக்கிறேன். எனக்கு விருச்சக ராசி இப்படியா பிள்ளைங்க வந்து அமையணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உட்காந்து கையிலே அவுந்து முடியாத வரைக்கும் ஏங்க செம்மையா காலைல செய்வோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் உட்காருப்போம். உனக்கு ஒரு மூணு சாமான் ரொம்ப ராஜா போய் உட்காருப்போம். இருக்கட்டும். இனிமேல் நான் பேரை சொல்லலாம் சொல்லிட்டு இருக்கட்டும். போயிட்டு அடுத்து பொம்மை பேர் விட்டுருவோம். சின்ன சின்ன முருகையா சிங்காரே முருகையா இந்த பாடு படுத்துறியா பாட்டுக்கு பிடிச்சிக்க பத்தியா சேரத்துக்கு பறக்கொண்டு போறாப்புல. அப்படியே அல்டிமேட் அஜித் குமார் நடப்பு.